ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதிக்கு முதல்வர் விஜய் வந்து சரமாரியான ஒரு பதிலடியை வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் எழுந்து வந்திருக்கு. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் வந்து சட்டமன்றத்தில் என்ன மாதிரியான பரபரப்பான நிகழ்வுகள் சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு 144 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. இதன் மூலமாக விஜய் தலைமையில் தமிழக அரசு செயல்படுவதற்கு எந்தவித சிக்கலும் இல்லாத நிலை உருவாகியிருக்கிறது. 108 இடங்களை மட்டுமே வென்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல்ல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தாங்க. இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களது ஆதரவு வழங்கியிருந்தாங்க. மேலும் அதிமுகவை சேர்ந்த 22 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தாங்க. நடுநிலையாக 5 எம்எல்ஏக்கள் வாக்களித்த நிலையில் எதிர்க்கட்சியான திமுக வெளிநடப்பு செய்திருந்தது. இந்த நிலையில் விஜய் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். மேலும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கும் பதிலடி கொடுத்திருந்தார். இது தொடர்பான முழு விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டமன்றத்தில் தம் மக்கள் அரசு, அதாவது நமது அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மக்கள் நலன் விரும்பும் முதலமைச்சர் என்ற முறையில் நாம் கொண்டு வந்தோம். அதன் மீதான விவாதம் நடைபெற்றது. மக்களை, நீங்கள் மிக பெரும் நம்பிக்கை வைத்துள்ள உங்கள் அன்பிற்குரிய அரசை ஆதரித்தும் எதிர்த்தும் பல்வேறு சட்டமன்ற கட்சியினரும் பேசினர். சிலர் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தனர். சிலர் வெளிநடப்பும் செய்தனர். நம்பிக்கை தீர்மானம் மீதான ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் எண்ணிக்கை கணக்கிடும் முறையில் அவையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பின்படி உங்கள் அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 144, எதிர்ப்பு தெரிவித்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5, பங்கேற்காதோர் 60. இதன் மூலம் மக்கள் ஆதரவு பெற்ற தமிழக வெற்றி கழக அரசு நம்பிக்கை தீர்மானத்தின் மகத்தான வெற்றி பெற்றதாக மாண்புமிகு பேரவைத் தலைவரால் பேரறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. வாக்கு விவரங்களை படி பார்க்கும் பொழுது விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் 144 பேர், விஜய்க்கு எதிராக வாக்களித்தவர்கள் 22 பேர், நடுநிலை வகித்தவர்கள் 5 பேர். இந்நிலையில் நம்மளுடைய மக்கள் அரசின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து இயக்கங்களையும் சார்ந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்மை ஆதரித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்ற நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது ஆளும் கட்சிக்கான ஆதரவை மட்டும் காட்டுவது எதிர்ப்பை மக்கள் யாரும் பார்க்க முடியாமல் செய்யும் வகையில் நேரலையை நிறுத்தி இருட்டிப்பு செய்வது என்பது போன்ற சட்டமன்றத்தில் நாம் எதையும் ஒழிக்கவில்லை, மறைக்கவில்லை. அனைத்தையும் இன்றைய நேரடி ஒளிபரப்பில் உலகமே பார்த்ததுதான். அதற்கு உறுதியான சான்று தமிழக மக்களே, நீங்கள் அனைவரும் நம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க விரும்பினீர்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் சில சூழல்களால் நமக்கு வாக்களிக்க இயலாமல் போனவர்கள் இப்போது மனம் வருந்துவதையும் நம்மால் உணர முடிகிறது. இனிவரும் காலங்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் உங்கள் தமிழக வெற்றி கழகம் பெறும் என்பதையும் உறுதியாக நம்புகிறோம். இன்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் சிலர் பேசியதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அது குறித்து சில விளக்கங்களை நம் உறவுகளாகிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அளிக்க வேண்டியது மக்களின் முதல் மற்றும் உண்மை பிரதிநிதியான நமது கடமை. பெரும்பான்மையான தமிழக மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என்று அறதப்பழைய புளித்து போன வாதத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வழக்கம் போலான அவரது பாணியில் எடுத்து வைத்தார். அது குறித்து தமிழக மக்களான நீங்கள் அனைவரும் 2006 100% வாக்குகளுடன் 234 தொகுதிகளையும் வென்று தனிபெரும் பான்மை பெற்று அமைந்த திமுக அரசை நினைத்து பார்த்து நாம சிரிப்பை உதிர்த்து இருப்பீர்கள் என்பதும் நாடே
அறிந்ததுதான். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் புரியவே போவதில்லை. ஆகவே மக்களிடம் நாம் வாக்குகள் குறித்த சிலவற்றை பகிர்ந்து கொள்வோம். நம் தாவேகாவிற்கு கிடைத்த வாக்கு சதவிகிதம் 34.92, அதாவது ஏறக்குறைய 35%. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுக்களையும் பெற்றுத்தான் சில தொகுதிகளாவது வென்றது என்பது உண்மை என்றாலும் தனிப்பட்ட முறையில் திமுகவின் வாக்கு சதவிகிதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24.19% மட்டுமே. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட நம் தாவேகா பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட 10%க்கும் கீழ், மிகவும் குறைவு. அதேபோல திமுக தனி கட்சியாக பெற்ற வாக்குகள் 1,19,29,144 மட்டுமே. ஆனால் நம் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 1,72,26,209 வாக்குகள். திமுகவை விட 52,97,065 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளோம். ஏறக்குறைய அரை கோடிக்கும் அதிகமான மக்களின் வாக்குகள் அவை. இவை எல்லாம் நாம் சொல்லும் கணக்கன்று, தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கு. இது தெரிந்தும் புள்ளி விவர புலி திமுக எடுத்து வைக்கும் வாதத்தை என்னவென்று சொல்ல. இது மட்டுமா? நம் தாவேகாவை 3,21,00,000, இதில் சில லட்ச வாக்குகள் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. மக்கள் நிராகரித்ததாக திமுக சார்பாக கூறுகின்றனர். அப்படி பார்த்தால் திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகளின்படி 3,68,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிதான் திமுக. சதவிகித கணக்குப்படி பார்த்தாலும் தாவேகா 35% எனில் திமுக 24% தான். அதன்படி பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டின் 76% மக்கள் திமுகவே தங்களுக்கு தேவையில்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அக்கட்சியை நிராகரித்துள்ளனர். இப்படி தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 35% மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவதன் காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாதவர்களா என்ன? மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று வாய்வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளதை என்னவென்று சொல்ல. மத சார்பற்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருப்பதால் தான் நமது அரசை காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் போன்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் ஆதரித்தன. அதை அக்கட்சிகளின் தலைவர்கள் ஊடகங்களையும் வெளிப்படுத்தினர். இதையும் திமுக ஏளனமாக பேசியுள்ளது. எந்த கணக்கில் என்று புரியவில்லை. அதையும் மக்களான உங்கள் பார்வைக்கும் முடிவுக்குமே விட்டுவிடுகிறோம். மக்கள் ஆதரவுடன் தனிபெரும் கட்சியான நம் தாவேகா ஆட்சி அமைந்துவிடக் கூடாதென திமுக செய்த வேலைகளால் அதன் டீசன்ட் வெர்சன் அம்பலமான கதை ஒன்று நாடெங்கும் உலாவுவதையும் நாம நாட்டு மக்கள் விட்டு விடுவோம். இதில் வேறு தாவேகா ஆட்சிக்கு தடையாக இருக்க மாட்டோம் என்று பெருந்தன்மை பாடலை கீறல் விழுந்த ரெக்கார்டில் இசைக்க விடுவதெல்லாம் வேறு ரகம் அப்படின்னு அவர் சரியான பதிலடியை கொடுத்திருந்தாரு.